ஹாய் கைஸ், லைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா கம்பெனி இருக்குது. அவங்க நிறைய வகையான கேமராஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. புது எப்படி நீங்கள் கேனான் அப்படிங்கிற பிராண்டை வந்துட்டு நம்பி கேமராஸ் எல்லாம் வாங்குவீங்க, அதே மாதிரி லைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா இருக்குது. ஓகேங்களா, கேமரா ஒரு கம்பெனி. ஸோ அவங்க இருந்துக்கிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ், இதை யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூ எல்லாம் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் ரேட்டிங் எவ்வளோ, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட லைக்கா அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இது என்னப்பா நான் இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, ஏன்னா காதில் பூ சுற்றியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக இந்த பிராண்ட் அப்படின்ட்டு இந்தியாவிலலாம் கம்மி, இந்தியா ஸ்ரீலங்கா அப்படிங்கிறதெல்லாம் கம்மி. ஸோ ஆக்சுவலாக ஜப்பானாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகளில் அதிகமாக கேனானை விட கேனானுக்கே காம்படிட்டிவாக இருக்க ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக்கா அப்படிங்கிறது மாதிரி தான். ஸோ லைக்கா அப்படின்னு சொன்னோன்னா தனுஷோட லைக்கா ஸ்டுடியோஸ் என்ன ஞாபகம் வருது. ஆக்சுவலாக அது லைக்கா ஸ்டுடியோஸ் தனுஷ் இல்லை. ஓகே, இப்போ கண்டென்ட்குள்ளே வரும். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்பெக்ஸோடு கொடுத்துருக்காங்க, பட் ப்ரைஸ் ரேட்டிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசரோட கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ப்ராசரை பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு ப்ராசரை பற்றி தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட ப்ராசரை வச்சு நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ஒர்க் லோட் கூட கொடுக்கலாம். பப்ஜி விளாடலாம், கார்ட் மொபைல், அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஹை கிராஃபிக்ஸ், லோலாம் கிடையாதுங்க, மீடியமும் கிடையாது, லோ அல்ட்ராவில் கூட விளாடலாம். ப்ராசர் வந்துட்டு அதை தாக்கு பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் வந்தால் போதும். ஸோ அந்த அளவு நல்ல ஒரு ப்ராசரோட கொடுத்துருக்காங்க. ரேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் போயிருக்காங்க. 6 GB 8 GB இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிடலாம். அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோன் இது தான். ஓகேங்களா, அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட பிராண்டோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கா ஃபோன் 1 அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. லைக்கா லிட்ஸ் ஃபோன் 1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ 12 GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி மெசிவ் பேட்டரி கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா இதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஏர் எடுத்து பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ பொதுவாக ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ 60 Hz கொடுப்பாங்க, 90 Hz கொடுப்பாங்க, 120. ஏங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற நம்மளோட OnePlus 120 Hz தாண்ட மாட்டான். இவங்க அப்படியே அதுக்கு டபுள் மடங்காக 240 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபோன் வந்த பிறகு இதை பற்றின நியூஸ் கேட்கல, என்னப்பா ஃபர்ஸ்ட் டைமாக 240 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு தெரியல. பட் 240 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட நான் இது வரைக்கும் எந்த ஃபோனையும் பார்த்ததில்லை. நீங்களே ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. பட் இதோட ப்ரைஸ் ரேட்டிங் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ 240 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3264 மினிமம் கிடையாது, ஒரு ஏரியா 128 256 128 GBயும் 256 GBயும் தான் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க, இப்போ வர சாம்சங் அந்த மாதிரி எந்த பிராண்டே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்னடா சம்மந்தமே இல்லாமல் அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைப்பேன். ரேமாக இருக்கணும் ஒரு ஏரியா 12 GB, ஸ்டோரேஜாக இருக்கட்டும் ஒரு ஏரியா 128 GB, அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் ஒரு ஏரியா 240 Hz, எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்து இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனை விட இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது இதோட ஸ்பெக்ஸை பற்றி நான் சொல்ல மறந்தேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை வந்துட்டு சொல்ல மறந்த விஷயங்கள் எல்லாம். முக்கியமாக இது கேமரா பிராண்டுக்கிட்டு இருந்தேன் தானே. ஸோ இது எவ்வளோப்பா கேமராவோட மெகா பிக்சல் எவ்வளோ குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சிரிக்காதீங்க. இதோட ஃப்ரண்ட் கேம் செல்ஃபி கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.6 மெகா பிக்சலுக்கான கேமராவும், ரேர் கேம் அதாவது பேக் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உழுந்து சிரிக்க, இவ்வளோ ப்ரைஸ் இருக்கே, ப்ரைஸ் அதிகம்னு சொல்கிறியே, என்னடா இவ்வளோ தான் மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க, இதை வச்சு என்னடாண்டா செய்ய? S20லே 64 மெகா பிக்சல் 128 ஆக்சுவலாக 64 மெகா பிக்சல் கூட இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயே 32 64 மெகா பிக்சல் ரேர் கேமரா கொடுக்குறாங்க. என்னடா ஃபோன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கேமரா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப்பிளோட ஒரு ஐஃபோன் எடுத்துக்கோங்க, அப்படியே சாம்சங்கோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்னதான் 128 MP கேமரா கொடுத்துருந்தாலும் அதால் வந்துட்டு ஆப்பிளோட iPhone 12 இருக்க வெறும் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான கேமராவை அடிச்சுக்கிற முடியாது. ஏன்னா அதுதான் ஆப்பிள். அதே தான் இங்கேயும் என்னதான் 12 மெகா பிக்சல் 20 மெகா பிக்சல் பேக் கேம் கொடுத்துருந்தாலும் அதுதான் லைக்கா அப்படிங்கிற மாதிரி சவால் சொட்ட கூட்டுற மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலாக நானுமே டெஸ்ட் பண்ணேன். இதோட டெஸ்டிங் ரிவ்யூஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன் நிறைய டெக் சேனல்ஸ்லாம். ஒரு பக்கம் வந்துட்டு சாம்சங்கோட S20 நினைக்கிறேன் 128 MPன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக S20 அல்ட்ரா எங்கேயோ. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பக்கம் வச்சு லைக்கா கேமரா குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது S20 விடையுமே லைக்காவோட அந்த லிட்ஸ் 1ல கேமரா குவாலிட்டி ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் பேக் கேம் 20 MP தான். ஓகேங்களா, ஸோ இது தான் சொன்னேன். அது குவாலிட்டி அது எப்படி சொல்லணும்னு தெரியுமா? எக்ஸாம்பிள்
இது வந்து யூஎஸ், இது வந்து சாம்சங் வந்து கொரியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக அது என்னதான் ஒரு கேமரா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் 20 மெகா பிக்சல் ஓகேங்களா. பட் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அது 1 to 8 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட கேமரா சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அது இது லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேமரா ஒரு ப்ரொஃபஷனல் நைக்கானோட கேனான் கேமரா இந்த மாதிரி கேமரா பார்க்குறீங்க, அதோட பேக் கேம் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதே சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட அவ்வளோ பெருசாக பேக் கேம் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய கேமரா ஜஸ்ட் கூகுள் ஒரே ஒரு தடவையாச்சும் சர்ச் பண்ணி பாருங்கள், லைக்கா ஃபோன் 1 ஒரு லைக்கா leitz 1 அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபோனே இவ்வளோ பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் தான் லான்ச் பண்ணிடுறோம். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ இதை 2 நாடுகளை தவிர்த்துட்டு வேறு எந்த நாடுகளையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலாக இது வரைக்கும் கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் அதிகம்னு சொன்னீங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $1,700 செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 இல்லை ஓரளவுக்கு இந்த இப்போ சாம்சங்கே அவங்க செய்கிற திருட்டு வேலையோட அவங்க ஸ்மார்ட் ஃபோன் விற்கிறாங்களே அந்த வேலையோட நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே இது கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக. நல்ல ஒரு ரேம் கொடுத்து நல்ல ஒரு டெக்னாலஜி வைஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனே நிறைய இனோவேஷனோட கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கேமரா ஆக்சுவலாக எந்த ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களோட கருத்துக்கள் எல்லாம் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். வழக்கம் போல டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை எழுதி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.